ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியல, எல்லா பக்கமும் எனக்கு கடினமாக இருக்கிறது, இதை நான் எப்படி கடக்க போகிறேன், எது பாவம் எது நல்லதுன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் எப்படி நான் உணர்ந்து கொள்வேன், என்னோட துணை நிற்பதற்கு யாருமே இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, தனிமையில நான் விடப்பட்டு நிற்கிறேன், இப்படிலாம் வாழ்க்கையை குறித்து யோசித்து சோர்ந்து போய் இருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து நீங்க அவர் அருகில நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, உபாகமம் 32:10 பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். இன்றைக்கும் நீங்க பாலாய் விடப்பட்டதான வெறுமையாய் இருக்கிறதான என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறது, பாலான நிலத்துல இருந்தா ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியில இருந்தா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை கண்டுபிடித்தார் அப்படின்னு முதல்ல கண்டுபிடித்தார், அப்புறமாக அவர்களை நடத்தினார், அப்புறம் அவர்களை உணர்த்தினார், அதுக்கப்புறம் அவங்கள தமது கண்மணியை போல காத்தருளினார்னு இந்த அருமையான வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் பாலாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையில இருக்கிறது போல உணர்றீங்களா, இல்ல வெறுமையாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையில இருப்பதை போன்று உணர்றீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களையும் கண்டுபிடிப்பார், உங்களையும் நடத்துவார், உங்களையும் கர்த்தர் கண்டித்து உணர்த்துவார், உங்களை கண்மணியை போல இறுதியில காத்தருள்வார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கண்டுபிடித்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை கண்மணியை போல காப்பார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஐசப்பா, இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையே வெறுமையாக்கி விடப்பட்டதான சூழ்நிலையில இருக்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையே பாழாய் போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கையே ஒரு அவாந்திர வெளியை போல் இருக்கிறதுன்னு ஐசப்பா புலம்பி மனம் சோர்ந்து போய் மன வேதனையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய மனக்குமுறலையும் ஒவ்வொரு சகோதரியோட மனக்குமுறலையும் நீங்க அறிவிங்க ராஜா ஐசப்பா. ஆனா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு காண்பித்த வேத வசனத்தின்படி, இந்த உபாகமம் 32:10 ஐசப்பா, இன்றைக்கு நீங்க உங்க பாலான நிலத்திலையும் வெறுமையாய் விடப்பட்ட அவாந்திர வெளியிலும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து அவங்கள நடத்தி அவங்கள உணர்த்தி அவங்கள கண்மணி போல காத்துருங்க ராஜா ஏசப்பா. நாங்க முற்காலத்துல ஏசப்பா உங்களுடைய பிள்ளைங்களை உண்மை விட்டு விலகி தூரம் நடந்து போயிருக்கலாம் ராஜா ஏசப்பா. ஆனா இன்றைக்கு ஏசப்பா எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் ஏசப்பா அனுதினமும் அழுது கொண்டு வேதனையில இருக்கிற உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டுபிடித்து அவங்கள நடத்தி அவங்கள உணர்த்தி அவங்கள உங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. உங்க பிள்ளைங்களை நீங்களே ஏசப்பா ஆசீர்வதித்து உயர்த்துங்க. உங்க பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்க, நீங்களே அவங்கள வெட்கப்படுத்த விடாம அவங்க தலையை உயர்த்துங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நிச்சயமாக உங்களை கண்டுபிடித்து உங்களை நடத்தி உங்களை உணர்த்தி உங்களை கண்மணியை போல காப்பார்.